மே மந்த் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ 5 மந்த் 6 மந்த் படிச்சிருக்கீங்க. படிச்சு முடிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க மேடம்? இதை வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள ஃபீலிங் இருக்குது? எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? சார் வாங்கினது ஸ்டில் ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் அந்த கனவா நனவான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களா, சோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னும் அதுல இருந்து நான் வெளியில வரல. அதுவும் நம்ம செரமோனி ஃபங்க்ஷன்ல வந்து இன்னும் நான் வெளியில வரல. அகெயின் எப்போ நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு. சோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு கிராஜுவேஷன் டேல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் டிராப் அவுட்ஸ் இருப்பாங்க. என்னால ஒரு கிராஜுவேஷன் வாங்க முடியல, என்னால ஒரு எஜுகேஷனை அதாவது ஃபுல்ஃபில் பண்ண முடியல, ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியல, மத்தவங்கள மாதிரி என்னால இருக்க முடியல, எனக்குன்னு ஒரு சர்டிபிகேட் இல்ல, ஒரு அங்கீகாரம் இல்ல, நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்க லேடிஸ்க்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் ஒரு பெரிய பேக் டிராப். சோ எனக்குன்னு ஒரு சர்டிபிகேட் அண்ட் ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அது கனவா நனவான்ட்டு இன்னும் அதுல இருந்து நான் வெளியில வரல. சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சோ ஃபேமிலியும் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர் யோசிச்சி மேடம், ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்க இவ்வளோ நம்ம கோர்ஸ்ல இவ்வளோ படிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. இப்போதான் சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க. இந்த டைம்ல நீங்க எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிருக்கீங்க மேடம், தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கிளாஸ்